தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லா இடங்களிலும் அவன் நிறைந்திருப்பான். ஆனால் அவன்தான் செய்கிறான் என்று யாருக்குமே தெரியாது. இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. ஆப்பிரிக்கான்னு ஒரு கண்டம் இருக்கலாங்க, அங்கே நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளில் ஒரு 80% விவசாயிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, விவசாயம் இருந்தது, கேட்டுக்கோங்க, 80% விவசாயிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, விதை இருக்குது பாருங்கள், அந்த விதையை ஒரு விவசாயிடமிருந்து வேறொரு விவசாயிக்கு கொடுத்து வாங்கி கொண்டு அப்படி அவங்களுடைய விவசாயம் எல்லாமே செய்து வந்தார்கள். ஆனால் ஒரு குழந்தை, ஒரு தெய்வ குழந்தை அப்படியே அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்குள்ளே போச்சு. உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நான் போக்குகிறேன், இங்கே வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்துருச்சு, இந்த விதைகளை வாங்கி கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் நிறைய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிச்சு. அவ்வளோதான். ஆப்பிரிக்காவில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் பலவிதமான கம்பெனி நிறுவனங்களை, பன்னாட்டு நிறுவனங்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு அதே குழந்தை வேறொரு வார்த்தையும் சொல்லியிருக்கு. ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போடுற அந்த ஊசினால் ரொம்ப பெரிய அளவில் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இந்த குழந்தைய எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ நல்லவன்ப்பா, வல்லவன், உலகத்தில் நம்பர் 2வது பணக்காரன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த குழந்தையினுடைய உண்மையான முகம் இருக்குது பாருங்க. நான் முதல்ல சொன்னது தான், இவன் தான் எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருப்பான், ஆனால் இவன் இருப்பது யாருக்குமே தெரியாது. ஒரு சாதாரண குழந்தையை பற்றி பேச போகிறோமா என்று கேட்டால் கிடையாது, அது ஒரு அசுர குழந்தை. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்துடலாம். அதாவது நீங்கள் வந்து பில்கேட்ஸ் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டவரா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா, பில்கேட்ஸை வந்து இந்தியா கவர்மெண்ட் எப்போதுமே தடைப்படுத்தினதே கிடையாது அப்படின்னு சொல்லி அது ஃபால்ஸ்ன்னு வரும். அப்படி ஃபால்ஸ்னு வந்த ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா நியூஸுக்கும் ப்ரூஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரப்போகிறேன். ஏன்னா இது முக்கியமான டாபிக், ஏன் சக்திக்கு மீறிய டாபிக், நான் ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ண ஒரு டாப்பிக்கும் கூட. அப்படின்னா இந்த பில்கேட்ஸை இந்திய அரசாங்கம் எதுவுமே செய்யலான்னு கேட்டால், பில்கேட்ஸ் இருந்த ஒரு அமைப்பை நம்முடைய இந்திய அரசாங்கம் தடைப்படுத்தியது. அந்த அமைப்பின் பெயர் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, PATH, ப்ரோக்ராம் ஃபார் அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி இன் ஹெல்த். அதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு அமைப்பு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாதிரி இதுவும் ஒரு அமைப்பு தான். இப்போ நான் இன்னொரு வார்த்தையும் கேட்குறேன். நம்ம இப்போ செத்து போயிட்டேன், எனக்கு காய்ச்சல் ஜலதோஷம் இருந்தது, நார்மல் காய்ச்சல் ஜலதோஷம் தான். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன சொல்லுவாங்க? நான் கொரோனா வந்து செத்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுவாங்க. இந்த பாத்துக்கு ரொம்ப பெரிய ஃபண்டு கொடுத்தது யார் தெரியுமா? இந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஃபண்டு கொடுத்தது பில்கேட்ஸ் அவர்கள் தான். எப்படி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இப்போ நாங்கள் 250 மில்லியன் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்களோ, அதே மாதிரி பாத்தில் இந்த பாத் அப்படிங்கிற அமைப்புக்கு ரொம்ப பெரிய ஃபண்டு கொடுத்தது பில்கேட்ஸ் தான். இந்தியாவில் ரொம்ப பெரிய அளவில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் வேக்சின்ஸ், கொஞ்சம் விதமான தடுப்பூசிகள் போட ஆரம்பித்தார்கள். அப்படி தடுப்பூசிகள் போட்டுட்டு இருக்கும்போது என்ன நடந்துருச்சு? ஒரு 7 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க, பெண்கள். குறிப்பாக இவங்க டார்கெட் பண்ணுறது, இந்த பாத் அப்படிங்கிற அமைப்பு டார்கெட் பண்ணுறதே பெண்களையும் குழந்தைகளையும் தான். அந்த குழந்தைகளில் 7 பெண் குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம ஆட்கள், நம்ம இந்தியாவை சேர்ந்த பல நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். எதற்காக இந்த குழந்தைகள் இறந்து போனார்கள் அப்படின்னு கேட்டால், வேக்சினால் கிடையாது. ஒரு குழந்தை குவாரியில் விழுந்து இறந்து போயிடுச்சு, குவாரியில் ஒரு குளத்தில் விழுந்து இறந்து போயிடுச்சு. இன்னொரு பெண் குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டது. இன்னொரு 2 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். வேறொரு குழந்தைக்கு மன அழுத்தம் காரணமாக ரொம்ப பெரிய அளவில் மனப்பிறழ்வு வந்து அதுவும் இறந்து போயிடுச்சு. இன்னும் 2 பேர் அதீத காய்ச்சல் காரணமாகவும், மலேரியா போன்ற காய்ச்சல் காரணமாகவும், இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காகவும் இறந்து விட்டார்கள். இந்த 7 குழந்தைகளுக்கும் இந்த வேக்சினேஷனுக்கும் இல்லாட்டி இந்த பாத்து செஞ்ச வேலைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் பாத் அப்படிங்கிற அமைப்பு மறுபடியும் இந்தியாவில் பலவிதமான வேக்சினேஷனை கொண்டு வர்றது இல்லாட்டி சோதித்து பார்ப்பதை தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் தடை செய்து விட்டது. ஆனால் அதுக்கு கூடுதலாக ஃபண்டு கொடுத்த பில்கேட்ஸை தடை செய்யவில்லை. அந்த குழந்தை, அந்த பில்கேட்ஸ் அந்த குழந்தையை தடை செய்யலை. சரி, இந்த குழந்தை அடுத்ததாக என்னடா செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால், இது செய்யாத விஷயமே கிடையாது. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது பெரிய அளவில் மருத்துவம் சார்ந்த ஒரு விதத்தில் மட்டும்தான் பில்கேட்ஸ் அவர்கள் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அதில், அதாவது விவசாயத்தில் ரொம்ப பெரிய நாட்டத்தை யார் செலுத்தி வருகிறார்? இந்த பில்கேட்ஸ் அவர்கள் செலுத்தி வருகிறார்கள். அப்படின்னா நான் அதுக்கு ப்ரூஃப் சொல்லணும்ல. இந்த ஜனவரி மாதம், அதாவது 2020 ஆப்பிரிக்காவில் நான் ப்ராஃபிட், அதாவது எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ்டுக்காக மட்டுமே நம்ம பில்கேட்ஸ் அவர்கள் ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறார். அதாவது கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு வேறொரு கிளை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப பெரிய கிளை அமைப்புகள் எல்லாமே இருக்கு. அதில் ஒரு அமைப்பு தான் கேட்ஸ் ஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்ஸ் அக்ரிகல்ச்சர்.
ஸோ இந்த அக்ரிகல்ச்சரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து 2020 தான் தொடங்கியிருக்காரு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன், 2012 இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் IFAD அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்புல இவர் போய் ஸ்பீச் கொடுக்கிறார். யாரு? நம்ம பில்கேட்ஸ் அவர்கள் போய் ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஸ்பீச் கொடுக்கும்போது ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டுமே இங்கு இருக்கும் வறுமையை ஒழிக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் உங்களால் வறுமையை ஒழிக்க முடியாது. இதுதான் நான் ப்ராஃபிட் ஐட்டம். அதாவது நான் முன்னிறுத்தும், எனக்கு இதுல லாபமே இல்லை, எல்லாரும் நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த நான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜெனடிக் மாடிஃபைடு சீட்ஸ் யார் தருவாங்க அப்படின்னு கேட்டால் பன்னாட்டு நிறுவனங்கள். இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை நாம் மண்ணில் விளைவிக்கும் போது அடுத்ததான் இந்த விதையை நமக்கு அறுவடை செய்ய முடியுமா என்று கேட்டால் பயிர்களை மட்டுமே அறுவடை செய்ய முடியும். அதிலிருந்து விதை என்பது கிடைக்காது. இது வளர வேண்டும் என்றால் கெமிக்கல்ஸ், உரங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அது எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்கள் மட்டுமே விற்கும். ஆனால் இதுக்கெல்லாம் எனக்கு கமிஷன் கிடைக்காது, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, நான் ஏழைகளை முன்னிறுத்துக்காக இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டு போனார். இப்போ 2020 ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை தொடங்கி இருக்காரு. 2012 இவர் இப்படி சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடியே ரிசர்ச் நடந்திருக்கணும். அதாவது இந்த ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு GM சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபணு மாற்றப்பட்ட விதைகளால் அமெரிக்காவினுடைய ஈல்ட்ஸ், அதாவது அந்த விளைச்சல் ரொம்ப பெரிய அளவில் குறைகிறது. எனவே மரபணு மாற்றப்பட்ட விதைகளை அமெரிக்காவில் நீங்கள் எந்த காலத்திலும் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்கிற பலவிதமான அறிவியல் பேப்பர்ஸ் ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அமெரிக்காவில் அதுக்கு தடை விதித்து விட்டார்கள். அமெரிக்காவில் தடை விதித்த உடனே இவங்களுக்கு இந்த பணம் இல்லாட்டி லாபம் ஈட்ட முடியாததால் இவங்களுடைய பார்வை எல்லாமே எங்கே போகுது, ஆப்பிரிக்காவுக்கு போகுது. ஆப்பிரிக்காவுக்கும் ஆசியாவுக்கும் வருகிறது. ஆசியா அப்படின்னு சொல்லும்போது இந்தியா பாகிஸ்தானை விட்டு வைப்பாரா? மனுஷன் இந்தியா பாகிஸ்தானை விட்டே வைக்கல, அந்த குழந்தை விட்டு வைக்கலங்க. பாகிஸ்தானில் SS அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸும் பாகிஸ்தானுடைய அந்த ஒரு அரசாங்கமும் சேர்ந்து ஒரு விதமான வறுமையை ஒழிக்கும் திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதிலும் இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர், இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் சொல்றோம் பாருங்க, ஊசி போடுறது, ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதில் எல்லாமே இருக்காங்க. இந்த அமைப்பு அந்த வேலையும் செய்யும். அதே மாதிரி இந்தியாவின் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை பற்றி தெரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எல்லாருக்குமே மெடிக்கல் லெவலில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகிலே பெரிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளுடையதான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசாங்கம் மார்தட்டி சொன்னது. அதனுடைய 100வது நாளில் இந்த பில்கேட்ஸ் அவர்கள் இந்திய அரசாங்கத்தை பார்த்து ரொம்ப பெரிய அளவில் அப்படியே பிரைஸ் பண்றார், ரொம்ப பாராட்டுகளை தெரிவிக்கிறார். நீங்க கரெக்டான வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்குமே சஸ்டைனபிள் வாழ்க்கை கொடுக்கணும். அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இல்லாட்டி குடும்ப கட்டுப்பாடா இருக்கட்டும், நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்ரிகல்ச்சர், இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போடுற வேக்சின், இந்த ஜெனட்டிக் மோடிஃபைடு சீட்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு நல்லவன் என்ன தெரியுமா செய்வான், யோசிப்பான். நம்முடைய முன்னோர்கள் என்ன தெரியுமா யோசிச்சாங்க, நீ மட்டும் நல்லா வாழ்ந்தா போதாதரா, நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்தா போதாது, நம் தலைமுறையும் நன்றாக வாழ வேண்டும், அதற்காக நம்ம தண்ணீரை சேமிக்க வேண்டும், அப்படி இப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த குழந்தை தெய்வ குழந்தைன்னு சொன்ன பாருங்க, அது என்ன தெரியுமா யோசிக்குது, நான் நல்லா வாழணும், ரொம்ப பெரிய அளவில் எனக்கு பணம் கிடைக்கணும், அது ரொம்ப பெரிய கம்பெனிகள் வழியாக கிடைக்க வேண்டும், ஆனால் நான் மக்களிடம் நல்லவனாக இருப்பேன், ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் கை காணிப்பேன், அது என்னுடையது கிடையாது. இப்போ பாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னோம். அப்போ பில்கேட்ஸ் என்ன சொன்னார், பாத்துக்கு நான் ஃபண்டு மட்டும் தான் கொடுத்தேன், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபண்டு மட்டும் தான் கொடுத்தேன், அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், நான் கொஞ்சம் ஃபண்டு தான் கொடுத்தேன், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். IFMD அப்படிங்கறத நம்ம பார்த்தோம், அங்கே அவர் அதை தான் சொன்னார், நான் இந்த ஃபண்டு மட்டும் தான் கொடுக்கிறேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இதனுடைய முழு லாபமும் யாருக்கு போகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பில்கேட்ஸ் அவர்களுடைய அந்த ட்ரஸ்ட் இருக்கு பாருங்க, அதுதான் இப்போ நம்பர் 1 பிரைவேட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட $50 பில்லியன் இந்த ட்ரஸ்ட்ல இருக்கு. இதனுடைய தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? கேட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய மனைவி இருக்காங்க, அதுக்கு கீழே இருப்பது வாரன் பஃபெட் இருக்கார். வாரன் பஃபெட்லாம் பற்றி நமக்கு தெரியும், பங்கு வர்த்தகத்தில் ரொம்ப பெரிய ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு கீழே இருக்கும் நபர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பாருங்களேன், அந்த லிஸ்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நபரும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த உலகத்தில் நடக்கும் பொதுவான சில விஷயங்களில் பங்கெடுக்கும் நபர்களாக இருப்பார்கள். அதாவது இந்த உலகத்தில் அக்ரிகல்ச்சர், இந்த வேக்சின், மருத்துவம், இது சார்ந்து எந்த முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் இவர்கள் முன்னிலை இல்லாமல் அது எடுக்கவே முடியாது. இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இங்கே நடக்கும். ஆனால் வெளியில தெரியவே தெரியாது, இவங்க தான் சொல்றாங்க, இவங்க தான் செய்யறாங்கன்னு. அதை தான் நான் முதல்ல சொன்னேன், இவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டவுட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2017 கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில், கோரக்பூர்ல இருக்கிற ஒரு மருத்துவமனையில், உத்தரப்பிரதேசத்தில் இருந்த மருத்துவமனையில் கொத்து கொத்தா குழந்தைகள் இறந்து போனார்கள். ஆக்சிஜன் இல்லாமல் மூளைக்காய்ச்சல் வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிறது நமக்கு செய்தி. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த உண்மையான செய்தி என்ன தெரியுமா? ஜாப்பனீஸ் என்சிபாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வேக்சினை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுனால தான்.
ஸோ இதே மாதிரி நிறைய வேக்சின் இப்போ போடுறதுனால நல்லது கெட்டது அப்படிங்கிறத நம்ம தனியாக பிரித்து வச்சுருவோம். ஒரு மனிதன் ஒரு தனியாரிடம் இருந்து இந்த வேக்சின் வருகிறது என்றால், அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்கிறது என்றால், அதற்கு பின்பாக லாபம் இல்லை, இது நான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றதை நம்மளால நம்ப முடியாது, நம்ப கூடாது. நம்முடைய அரசாங்கம் அதை சரியான ஒரு பாதையில் கட்டமைக்க வேண்டும். இன்னும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா, CGIAR அப்படின்னு சொல்லுவாங்க, கன்சல்டேட்டிவ் குரூப் ஃபார் இன்டர்நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இதற்கு ரொம்ப பெரிய அளவில் ஃபண்டு கொடுப்பதும் இதனுடைய முதன்மையாக இருக்கும் அதிகாரிகள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவர்கள் தான். உங்கள் ஊரில் இந்த உருளைக்கிழங்கை நன்றாக விளைவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது நல்லதா கெட்டதான்னு சொல்கிற ரிசர்ச் செய்கிற வேலைகள் எல்லாமே நம்ம இந்திய அரசாங்கம் செய்தாலும் அதற்கு ஒரு இன்டர்நேஷனல் கமிட்டி அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அது யாரின் வழியாக மட்டுமே செயல்படுத்த முடியும்? இந்த மாதிரியான உலகளவில் இருக்கும் அமைப்புகள் வழியாக மட்டுமே சாத்தியப்படும். அந்த அமைப்பை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? அதற்கு நிதியை கொடுப்பவர்கள், வருமானத்தை கொடுப்பவர்கள். அதில் யார் முதலில் இருக்கிறார்கள்? உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ரொம்ப பெரிய அளவில் நம்ம இதை விவாதமாக எடுத்துட்டு இருக்கும்போது பல நாடுகளும் இல்லாட்டி பல நாட்டில் இருக்கும் மனிதர்களும் இதே ஒரு விஷயத்தை விவாதமாக எடுத்தார்கள். அப்படி கேட்டட் டெவலப்மெண்ட் இஸ் த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஆல்வேஸ் அ ஃபோர்ஸ் ஃபார் குட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வெளியிடப்பட்டது. ஒரு சயின்ஸ் பேப்பர் தான் அது வெளியிடப்பட்டது. அதில் இவங்க செய்கிற தில்லாலங்கடிகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டது. அந்த பேப்பருக்கான லிங்க் கீழே இருக்கு, அதை தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆப்பிரிக்காவில் 2006 இருந்து 2015 வரை ஒரு ப்ராஜெக்டை இந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப பெரிய அளவில் செய்யுது. எத்தனை ரூபாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா 424 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவழிச்சு பசுமை புரட்சி, ஆப்பிரிக்காவின் பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா அலையன்ஸ் ஃபார் அ கிரீன் ரெவல்யூஷன் இன் ஆப்பிரிக்கா, அதுதான் அக்ரா அப்படின்னு சொல்றாங்க, AGRA அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாரெல்லாம் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆக்ராவை முன்னிலைப்படுத்துகிறார்கள். இதன் பிறகு அங்க இருக்கிற சீட் விதைகள் எல்லாமே பிரைவேடைசேஷனாக மாற்றப்படுகிறது. இன்னைக்கு மறுபடியும் ஜெனட்டிக்கல் மோடிஃபைடு விதைகளை நாம் இந்தியாவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் பில்கேட்ஸ் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் நம் இந்திய நாட்டுக்குள் நுழைவார். அந்த வழியை நாம் அடைக்க வேண்டுமா இல்லையா என்பதை நம்முடைய அரசாங்கம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட வழிகள் இருக்கிறதா என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டால், நான் முதலே சொன்ன மாதிரி தான், ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறதுல பில்கேட்ஸ் அவர்கள் ஏதோ விதத்தில் வாழ்த்து சொல்கிறார்கள் என்றால் அதற்கு பின்பாக ஏதோ ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். பாகிஸ்தானும் அவருடைய கைப்பிடிக்குள் தான் இருக்கிறது. இப்போ சீனாவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், சீனாவுக்கு தேவையான பல உதவிகளை செய்ய வேண்டும். அதற்கு நம்ம இப்போ என்ன வந்திருக்கோம், நம்ம கொரோனாவில் வந்து நிற்கிறோம். சீனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே சீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை விட்டு அமெரிக்கா பிரிஞ்சு போனா என்னப்பா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, வேறு விதமான ஒரு கூட்டணி தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இவ்வளோ ப்ரூஃப் பத்தலைன்னா இன்னும் நிறைய இருக்கு. அதாவது கேட்ஸுக்காக மட்டுமே ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்படி யாருக்காவது கேட்ஸுக்காக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும், இன்னும் நம்ம நாட்டில் நடந்த பல விதமான உண்மை சம்பவங்கள், அந்த 7 பெண்கள் எப்படி இருந்தார்கள் மாதிரியான உண்மை சம்பவங்கள் தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். நீங்க எந்த அளவுக்கு கருத்துக்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்லாட்டி இன்னும் தெரிய வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை பார்க்கும்போது தான் சரி இதில் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாமும் இந்த பேப்பர்ல இல்லாட்டி இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் தேடி போகலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் தான் இந்த மாதிரியான பதிவுகள் வருவதற்கு காரணம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.